அப்போ தமிழ்லேருந்து தான் மற்ற மொழிகள் போயிருக்குங்கிறதுக்கு சில உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக வந்து மலையாளம். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் தமிழ் இருக்கும். சுகமோ அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், சுகமாங்கிறது தான் சுகமோ அப்படின்னு. இது தூய தமிழ் வார்த்தை. ஊனு கழிச்சோ மையம். ஊனுங்கிறது சாப்பாடு. இது தமிழ் வார்த்தை. இது எல்லாமே இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த ஒரு மொழி தான் மலையாளம். அப்போ இதில் இருந்த வார்த்தைகள் போயிருக்கு. அப்போ கன்னடத்துலேயும் நிறையா வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். நிறைய வார்த்தைகள் எடுத்து சொல்லலாம். கன்னடத்துலேயும் தமிழோட சேர்ந்து தான் போகும். அப்போ எல்லாவற்றிற்கும் தாய்மொழி வந்து தமிழ் தான். தமிழ்லேருந்து பிறந்த மொழிகள் தான் மற்ற மொழிகள் அவர்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாங்க. எப்படி கோயம்புத்தூர் தமிழ் மாதிரியோ, மதுரை தமிழ் மாதிரியோ, சென்னை தமிழ் மாதிரியோ, அது மாதிரி தமிழில் இன்னொரு வருஷம் தான் கன்னடம், தமிழில் இன்னொரு வருஷம் தான் மலையாளங்கிறத வரலாற்று ரீதியாக ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதைத்தான் கமலஹாசன் சொல்கிறார். அதுக்கு சொன்ன நோக்கம் என்ன? நீங்கள் நான்லாம் வேற கிடையாது, நோக்கமும் வேற. ஆமாம், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நான்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீங்கள் நான்லாம் அண்ணன் தம்பி தான், நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தாய், தமிழ் தாய் தான். அது வந்து பிரிஞ்சு போனவங்க தான் நீங்கள். மொழி வாரியாக நாங்கள் பிரிஞ்சிட்டீங்க, மொழி வாரியாக நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஆனால் நமக்கு எல்லாம் ஒரு இடத்துல தான் இருந்தோம். கல்யாணமாகி ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போன மாதிரி பிரிஞ்சிட்டோங்கிற ஒரு ஒற்றுமை நோக்கத்தோடு தான் பேசுகிறார். அதை அங்கே இருக்கக்கூடிய சில கன்னட அமைப்புகள் இதை வச்சு அரசியல் பண்ணணும், அரசியல் ரீதியாக பண்ணணும் அப்படின்னு இதை கையில் எடுத்து போராட்டம் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது.